கல்யாணம் நடக்கவில்லையா? இவர்களுக்கும் பஸ்ஸிலே ஒரு ஏறிக்கொண்டு கத்தியை காட்டிக்கொண்டு மாலையை பறிக்கிறவனுக்கும் இடையில் என்ன வித்தியாசம்? அவன் இவனை விட மாபெரிய கொள்ள. இந்த சீதனம் வாங்குறவன் இவன் பெரும் பயங்கர கொள்ளைக்காரன், பயங்கர வழிப்பறி கொள்ளைக்காரன். இவ்வாறான மாப்பிள்ளைகளுக்கு உண்மையான இஸ்லாமிய பெண் செய்ய வேண்டிய தெரியுமா? இவ்வாறு அவன் கேட்கின்ற போது வீட்டில் உள்ள தும்பு கட்டை எடுத்துக்காந்து, ஈக்கு வார்வை கட்டை எடுத்துக்காந்து வெளியிறங்குற நாயை என்று சொல்ல வேண்டும். நாயை விட மோசமானவர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே இப்படியான நன்றி கட்ட சமுதாயத்தை நாய் என்று சொல்கிறான். ஒரு வசனத்திலே நாய் கோப்பிட்டு பேசுகிறான், இன்னொரு வசனத்திலே கழுதை என்று பேசுகிறான். மதகுருமார்களாக இருந்து ஏடு சுமந்தவர்களாக இருந்து அந்த ஏட்டும்படி வாழாமல் அதன்படி வாழாமல் நடக்கின்ற உலமாக்களை கழுதைகளுக்கு ஒப்பாக்கி சொல்கிறான். இது எல்லோருக்கும் தெரிந்தது. குர்ஆனிலே இன்னும் ஒரு அறிஞர்களை அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளை மறந்து உலகத்தினுடைய பேராசைகளுக்கு ஆசைப்பட்டு இறைவனின் நியமத்தை தூக்கறிந்தார்களே, அவ்வாறான அறிஞரை நாய்க்கு ஒப்பிட்டு பேசுகிறான். அல்லாஹ்வினுடைய சட்டத்திலே உலகத்தினுடைய சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என்பதற்காக, உலகத்து சொத்துக்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு ஆசைப்பட்டு இறைவன் ஹராமாக்கியதை தந்திரோபாயங்களின் மூலமாக ஹலாலாக்க நினைத்தார்களே, இவர்களை பன்றி குரங்கென்று சொல்லவில்லை, பன்றி குரங்காக மாற்றினோம் என்று சொல்கிறான். பன்றி குரங்காக மாற்றினோம் என்கிறான். இதற்கு அப்பால் அழகாக புத்தியை கொடுத்திருந்தோம். அவர்கள் அதை கொண்டு சரியானதை சிந்திக்க மாட்டார்கள். செவிப்புலனை கொடுத்திருந்தோம், நல்லதை கேட்க மாட்டார்கள். இது போன்ற பயான்களை கேட்க மாட்டார்கள். மாறாக கும்மாளம் கூத்துகளை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். சிந்தனையை கொடுத்திருந்தோம், நல்ல விடயங்கள் அல்லாஹ் ரசூலுடைய விடயங்களை சிந்திக்க மாட்டார்கள். ஒருவருடைய சொத்துக்களை எப்படி அபகரிக்கிறதுக்கான வழிகளை சிந்திப்பார்கள். இவ்வாறானவர்களை பற்றி சொல்லுகிற போது அவர்கள் ஆடு மாடு ஒட்டகங்களை போன்ற மிருக ஜாதிகள் என்கிறான். இல்லை, அதை விட மோசமான கூட்டம் என்கிறான். இதெல்லாம் இறைவன் சொல்கின்றது, அன்சார் மௌலவி சொல்றது அல்ல. இப்படி படைத்த ரப்பு மிருகங்கள், பன்றி, கழுதை இவைகளுக்கு ஒப்பிட்டு ஏன் சொல்கிறான்? அன்பிற்குரிய சகோதரர், சிந்தித்து பாருங்கள். இந்த அளவுக்கு பயங்கரமான கொள்ளை, எந்த அளவுக்கு உரிமைகள் பறிக்கப்படுகிறது. இவர்கள் சீதனங்கள் வாங்கிவிட்டு நேர்மை பேசுகிறார்கள், சமூக சீர்திருத்தம் பேசுகிறார்கள். யார் சமூக சீர்திருத்தம் செய்வது? சமூக சீர்திருத்தத்தின் முதலாவது சீர்திருத்தம் என்ன? முதலாவது இந்த சீதனத்தை ஒழிக்க வேண்டும். சீதனத்தை ஒழிப்பதன் முதலாவது கட்டம் என்ன? என்ன செய்யப்பட வேண்டும்? ஆண்களே, அல்லாஹ்வை பயந்தவர்களாக நீங்கள் இருந்தால் உங்கள் மீது அல்லாஹ் சுமத்தாட்டிய கடமையான நீங்கள் தான் உங்களுடைய வீடுகளை கட்டுவதென்ற அந்த கடமையை பொறுப்படுங்கள். நீங்கள் குடியிருக்கும் வீடுகள் யார் யாருக்குடைய சொத்துகளினால் கட்டப்பட்டதோ அந்த மச்சினமாருக்கு சேர்த்து விடுங்கள். எவர்களுக்கு சேர வேண்டுமோ அவர்களுக்கு சேர்த்து விடுங்கள். நீங்கள் இஸ்லாமிய முறையின் பக்கம் தௌபா செய்து மீண்டு வாருங்கள். படைத்த ரப்பு மன்னிப்பாளன், மன்னிப்பதற்கு காத்திருக்கிறான். இறைவனுடைய செய்தி தெளிவானது, குர்ஆனிலே தெளிவாக வந்திருக்கிறது. இவ்வளவு விளக்கமாக மௌலைமார்கள் பேசுவதற்கு தயாரில்லை. காரணம், அவர்கள் வெளியிறங்க வேண்டிய நிலை. அவர்கள் வெளியிறங்க வேண்டும் என்பதால் அவர்கள் பேசாமல் இருக்கிறார்கள். அதனால் நீங்களும் குற்றவாளிகள், அவர்களும் குற்றவாளிகள். சொல்லவில்லை என்பதால் அவர்கள் சாபத்துக்குரியவர்கள். குர்ஆன் அதை சொல்லுகிறது. இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹு மினல் பையினாத்தி வல் ஹுதா மின் பாதி மா பையனாஹு லின்னாஸி ஃபில் கிதாப். வேதத்தில் தெளிவாக மக்களுக்கு நேர்வழி இன்னதென்று நாம் சொன்னதன் பின்னரும் எவர்கள் மக்களுக்கு அதை எடுத்துச் சொல்லாமல் மறைத்தார்களோ உலாயிக யல்அனுஹுமுல்லாஹ், அவர்கள் மீது அல்லாஹ் சாபமிடுகிறான். சாபமிடுபவர்களும் சாபமிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய சாபம் அவர்கள் மீது உண்டாகிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அதனால் மதகுருமார்கள் சொல்லவில்லை என்பதால் நீங்கள் தப்ப முடியாது. ஏன்? குர்ஆன் என்பது எல்லோருக்கும் தெளிவாக வந்தது. மொழிபெயர்ப்பு எங்கும் நிறைந்திருக்கிறது. படிக்கலாம், எடுத்து நடக்கலாம். மறுமையிலே காரணம் சொல்லி தப்ப முடியாது. எனவே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நாம் மறுமையை நம்பி இருந்தால் எல்லாமே சாத்தியம். சஹாபாக்கள், இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் மறுமையை நம்பினார்கள், மறுமை உண்மை என்று வழங்கினார்கள். இந்த சொத்து சுகங்கள் எங்களை காப்பாற்ற மாட்டாது. உலகம், இந்த உலகத்தை போன்று 2 உலகம் நிறைய தங்கம் இருந்தாலும் மறுமை நாளையில் இறைவனின் தண்டனையிலிருந்து காப்பாற்ற மாட்டாது என்று நம்பியதால் இஸ்லாம் ஒன்று கிடைக்க வேண்டும் என்பதற்காக சொந்த ஊரை விட்டும் வெளியிறங்கினார்கள். சொந்த ஊரில் விட்டும் வெளியிறங்கித்தான் இஸ்லாத்தின்படி வாழ முடியுமா? வாழ்ந்து கொள்.
அதனால் ரசூலுல்லாஹ் எங்கே அனுப்புகிறார்கள்? அபிசீனியா, ஆசியா கண்டத்திலிருந்து ஆபிரிக்கா கண்டத்துக்கு அனுப்புகிறார்கள். அந்த ஆபிரிக்கா கண்டம் இன்று கூட வறுமையிலே தான் இருக்கிறது. எதியோப்பியாவுக்கு அனுப்புகிறார்கள். எதியோப்பியா இன்றும் வறுமையின் உச்சத்திலே உலகத்திலே இருக்கிற நாடு. மக்காவிலே இருந்து இஸ்லாத்தின்படி வாழணுமா? ஊரை இடுங்கள், ஊரை இழங்கள், சொத்தை இழங்கள், குடும்பத்தை இழங்கள். நரகத்திலிருந்து தப்ப வேண்டுமா? எதையும் நீங்கள் இழக்கலாம், முழு சொத்தையும் இழக்கலாம். அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து தப்புவதற்கு அதுதான் வழி என்றால் எந்த கௌரவத்தையும் இழக்கலாம். எல்லாத்தையும் இழந்து நரகத்திலிருந்து தப்புவதற்கு வழியை தேடுங்கள். நீங்கள் போகின்ற இடம் இருந்த இடத்தை விட ஆபிரிக்கா நாடு, எதியோப்பியா போன்று கஷ்டமான பிரதேசமாக இருந்தாலும் போகத்தான் வேண்டும். இதுதான் அல்லாஹ்வையும் ரசூலையும் பயந்தவர்கள் செய்ய வேண்டியது. அல்லாஹ்வின் அச்சம் இருந்தால் நீங்கள் செய்வீர்கள். அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்பியிருந்தால் செய்வீர்கள். மறுமை நாளையிலே அல்லாஹ் உங்களை மஹ்ஷரிலே எழுப்பி நித்தாட்டி வைக்கின்ற போது 50,000 வருஷம் என்ன பதில் சொல்வீர்கள்? 50,000 வருஷம், ஒரு 50 வருடம் குடும்ப வாழ்க்கைக்காக யாருடைய சொத்துக்களை அபகரிக்கிறீர்களே, நல்லா இருக்கணும் என்பதற்காக, மற்றவன் நம்மளை நல்ல முறை போல வேண்டும் என்பதற்காக யாருடைய சொத்தை அபகரிக்கிறோமே, 50,000 வருஷங்கள் மஹ்ஷர் மைதானத்திலே தத்தளிப்போம், நிர்வாணிகளாக ஓடித் திரிவோம். என் மனைவி என்னை கண்டு ஓடுவாள், என் தாய் என்னை கண்டு ஓடுவாள், சகோதரி ஓடுவாள், சகோதரன் ஓடுவான், நண்பன் ஓடுவான். அல்லாஹ்வின் அருள் இருந்தால் தவிர வேறு வழி இல்லை. யாருக்கு அந்த அருள், யாருக்கு அந்த ரஹ்மத்? இறைவன் எவர்களை அந்த அருளினால் சூழ்வான்? உலகத்திலே மறுமை நாளையை பயந்து இந்த அந்தஸ்து, பதவி, பட்டங்கள், சொத்துக்களை, தனக்கு உரிமை இல்லாதவைகளை இழந்தார்களே அவர்களுக்கு. எனவே சகோதரர்களே, உலக சௌபாக்கியத்தை கருதி நரகத்தின் தண்டனையை வாங்காதீர்கள், நரகத்தின் தண்டனையை வாங்காதீர்கள். இன்ன அதாபல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வின் தண்டனை மிகவும் கடினமானது. அவனுடைய தண்டனையிலிருந்து உங்களுடைய சொத்துகள் பாதுகாக்காது. எவத்துல் முஜ்ரிமு, ஒரு பாவம் செய்து இறை சட்டத்துக்கு மாற்றமாக இங்கே நடந்தவன் மறுமை நாளையிலே ஆசைப்படுவான். மஹ்ஷருடைய தண்டனையை காணுகிற போது, நரகத்தின் தண்டனையை காணுகிற போது நினைப்பான், என் தாயை கொடுத்து விட்டு எனக்கு பதிலாக இந்த தண்டனையிலிருந்து தப்ப வேண்டும் என்று நினைப்பான். தாயை கொடுத்து விட்டு அது நடக்காது. பிள்ளைகளை கொடுத்து, சொத்துக்களை கொடுத்து, மனைவியை கொடுத்து, கொடுப்பதையெல்லாம் இங்கே கொடுங்கள், இங்கே கொடுங்கள். ஏழையானாலும் பரவாயில்லை, உங்கள் மனைவியர்களுக்கு அதை எடுத்து சொல்லுங்கள். மனைவிக்கு அன்பான முறையில் எடுத்து சொல்லுங்கள், இது உனக்குரிய சொத்து அல்ல, இன்னாருக்கு சேர வேண்டியது, தவறான முறையில் வந்திருக்கிறது. உன்னோடு நான் இவர்கால வரை வாழ்ந்திருந்தேன், உன்னை இதுவரையும் காப்பாற்றினேன், ஏதோ நீ தந்த சொத்திலிருந்து அதை உழைச்சி காப்பாற்றேன். இனிமேல் சொத்துக்களை உரியவருடன் சேர்ப்பிப்போம். அறியாமல் நாம் ஒரு பாரிய தவறுகளை ஆகிவிட்டோம். நீ அல்லாஹ்வை பயந்துகொள், என்னோடு நீ வா, உன்னை நான் காப்பாற்றுகிறேன் என்று நீ தைரியப்படுங்கள். அவளை ஈமான்தாரியாக மாற்றுங்கள். அவளைக்கு ஹாஜரா நாயின் வரலாற்றை சொல்லுங்கள். அல்லாஹ்வின் கட்டளை என்று ஒன்று வந்தது. பாலை வனத்திலே கொண்டு போய் அல்லாஹு தஆலா விட சொன்னான். அந்த பெண் உத்தமமான பெண் அதற்கு தயாரானாள். பாலை வனத்திலே, மனித சஞ்சாரம் இல்லாத இடத்திலே, புட்பூண்டுகள் இல்லாத இடங்களிலே, பறவை பட்சிகள் இல்லாமல் வெறும் அனல் நிறைந்த அந்த இடலிலே அல்லாஹ்வின் கட்டளைக்காக அந்த பெண்ணை கொண்டு விட்டார்கள். அப்போது அந்த பெண்ணுக்கு ஏன் விடுகிறார் என்று தெரியவில்லை. கேட்கிறார், இது அல்லாஹ்வின் கட்டளையா? அல்லாஹ் அமர கபிஹாதா, அல்லாஹ் உங்களுக்கு இப்படி ஏவினானா? அவர் ஆமென்ற பதிலோடு போனார். அப்ப அந்த பெண் என்ன சொன்னாள்? அல்லாஹ்வை பயந்தவள், மறுமையை நம்பினவள், மஹ்ஷர் மைதானத்திலே கேள்வி அடக்கின் போது நான் தப்ப வேண்டும் என்றால் அவள் சொன்னாள் பதில். என்ன பதில் சொன்னாள்? அப்படியா, அல்லாஹ்வின் கட்டளைக்காக என்னை நீங்கள் விடுகிறீர்களா? இந்த பாலைவனத்தில் விடுகிறீர்களா? மனித ஜீவன் இல்லாத இடத்தில் விடுகிறீர்களா? தண்ணீருக்கு ஒரு சுடர் தண்ணீருக்கும் வழி இல்லாத இடத்தில் விடுகிறீர்களா? அல்லாஹ்வுக்காக விட்டால் நான் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறேன். அந்த பெண்ணை சொன்ன பதில் என்ன? அப்படி என்றால் அல்லாஹ் என்னை பாழ்படுத்த மாட்டான், என்னை நாசப்படுத்திட மாட்டான் என்று தவக்கல் வைத்தார்கள். அன்பிற்குரிய குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய சகோதரர்களே, மறுமை நாளை நினையுங்கள். குர்ஆனினுடைய சட்டத்தின் பக்கம் திரும்பி பாருங்கள். மனோ இச்சைகளை ஒதுக்குங்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நாம் இப்போது இருக்கக்கூடிய நாம் இந்த நிகழ்ச்சி முடிந்து வீடு போகுமா என்றது உறுதி இல்லை. இதோ இருக்கக்கூடிய அலை இப்படியே கிளம்பி வந்து விட்டால் நாம் யாரும் இல்லை, கனப்பொழுதிலே நாம் அழிந்து விடுவோம். அல்லது இறைவன் இந்த இடத்திலே கீழே உள்ள மலைக்கு கட்டளையிட்டு விட்டால் இரண்டாக பிளந்து விடுவோம். நாம் இல்லை. இதுதான் வாழ்க்கை. அல்லாஹ்விடம் என்ன சொல்ல போகிறோம்?
அங்கே வீட்டிலே நாம் அடக்கி வைத்திருக்கக்கூடிய எந்த சொத்தும் எங்களை காப்பாற்ற முடியாது, எதுவுமே காப்பாற்ற முடியாது. எனவே இது வாழ்க்கை அல்ல. அழிய வந்த இடம் வாழ வேண்டிய இடம் எங்கோ இருக்கிறது. அந்த இடத்தை தேடி போகிறோம். எனவே அழிய வந்த வாழ்க்கைக்காக, அழிவே இருக்கக்கூடிய வாழ்க்கைக்காக நரகத்தை தேர்ந்தெடுத்து 50,000 வருடம் ஒரு நாள் மஹ்ஷர் மைதானம், அதிலிருந்து சென்றால் அதற்கு அப்பால் நரக வாழ்க்கை, கோடான கோடி வருடம் நெருப்பிலே பெறல வேண்டும். நாம் அனுபவித்தோமே. பெட்ரூம், அட்டாச் பாத்ரூம் கேட்டோம், காசு இல்லை. அட்டாச் பாத்ரூம் கேட்டோம், மார்பிள் போட்டு கேட்டோம். இப்படியெல்லாம் கேட்டு யாரெல்லாம் கஷ்டப்பட்டு உழைத்த சொத்துக்களை அபகரித்தோமே, பஞ்சனை மெத்தை போட்டு கேட்டோம். இதெல்லாம் மர்ம நாளையில எங்களுக்கு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்ற மாதிரி இல்லாதவர்களின் சொத்துக்களை, அனாதைகளின் சொத்துக்களை அநியாயமாக சாப்பிடுகிறார்களே, அவர்கள் சாப்பிடுவதெல்லாம் நெருப்பைத்தான் என்று சொல்கிறான். அவர்கள் நரகம்தான் போய் சேர்வார்கள் என்று சொல்றான். நாங்கள் படுக்கிற மெத்தை நெருப்பு மெத்தை. நன்றாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். சீதன வாங்கிய உங்களுடைய வீட்டிலே அந்த கட்டிலே உங்களுக்காக போடப்படுகிற மெத்தை நரக நெருப்பின் மெத்தை என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தரப்படக்கூடிய 6 மாத சோறு இருக்கிறதே, நரக நெருப்பு 6 மாத சோறு என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் பொட்டிக்காசின் பெயரால் உங்களுடைய உம்மாமாருக்கும் சாட்சிமாருக்கும் வாங்கி கொடுக்கிறீர்களே, இது நரகத்தின் நெருப்பு பொட்டி என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். இவ்வாறே நீங்கள் பெண் தரப்பிடமிருந்து எதையெல்லாம் தந்திரோபாயத்தின் மூலமாக மற்றும் நேரடியாக எல்லாம் அபகரிக்கிறீர்களே, நரகத்து சொத்துக்களை உங்களை மீது நீங்கள் போட்டுக்கொள்கிறீர்கள், உங்களை கொண்டு நரக நெருப்பை மூட்டுகிறீர்கள் என்பதை மனதில் பதிய வைத்து அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இந்த மாபெரிய கொடுமையிலிருந்து நீங்களும் விடுபட்டு, சமுதாயம் விடுபட்டு, பெண்கள் ஆண்கள் எல்லோரும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் வாழக்கூடிய ஒரு சமூக சீர்திருத்தமான அமைப்பை உருவாக்குவதற்கு பாடுபடுங்கள். இதை நிறுத்தினால் வட்டி குறையும், வட்டி கொடுக்கல் வாங்கல் குறையும். ஏன் வட்டிக்கு வாங்குகிறான்? ஏன் சொத்துக்களை கூட தேடுகிறான்? இதை நிறுத்தினால் இன்னொரு அண்ணன் எத்தனையோ சொத்து ரீதியான பாவங்கள் குறையும். மக்கள் ஏமாற்றுவது குறையும். எமது பகுதியிலே சொத்துக்காக எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை பெரும் பாவங்கள், இறைவனுடைய தண்டனை எங்கள் மீது இறங்குவதற்கு காத்திருக்கக்கூடிய நிலையிலான மாபெரிய பாவங்கள் நிறைந்து இருக்கிறது. எதற்காக? குறைஞ்சபட்சம் மீன் வித்து செல்கிறானே பாதையிலே, அந்த மீன் வித்து செல்கிறேன். நேற்று நாரிய ஐஸ் மீனை அவன் வித்து செல்கிறான். நேற்று நாரியது, அதில் ஐஸை போடுகிறான், கடல் மண்ணை கலக்கிறான், புது மீனை போன்று எடுத்துக்கொண்டு வருகிறான். அவன் அழகாக வித்து போகிறான். நல்ல மீனா என்று கேட்டால் ஓமங்கிறான். இது நல்ல, உங்களிடம் பொய் சொல்லுவேன் நான் மௌலவி என்று சொல்லி அவன் சொல்லி அப்படியே நாரின மீனை வித்து விட்டு போகிறான். ஐஸாக இருந்தது, வழங்கவில்லை. மனைவியிடம் எடுத்து சென்றால் இது என்ன நாரின மீன் என்கிறான். ஏன் தெரியுமா? அவன் அந்த ஐஸ் மீனை வித்து வீட்டில் இருக்கிற குமரை காப்பாற்ற வேண்டும் என்று அவனுடைய நிலை. வீட்டிலே வசதி இல்லை, வீடு கட்ட வேண்டும், கஷ்டப்பட்டு அத்திவாரத்தை போட்டு விட்டேன், மேசனுக்கு காசு கொடுக்க வேண்டும், அங்கால் நிலம் வாங்க வேண்டும், கல் வாங்க வேண்டும், காசு இல்லை. பொய் சொல்லி எப்படியோ ஏமாத்தியாவது, மற்றவருடைய சொத்தை சுரண்டியாவது, அப்படித்தான் வீடை கட்ட வேண்டும். அரசாங்க காரியங்களுக்கு போகிறீர்கள், அங்கு அரச உத்தியோகத்திலே ஒரு பேப்பர் எடுப்பதென்றால் 100 ரூபாய் மஞ்சள் நோட்டு போக வேண்டும், பிறகு ரெட் நோட்டு போக வேண்டும், பச்சை நோட்டு போக வேண்டும். ஏன்?